கட்டை பேக் எடுத்துருக்குங்க. உங்கள் வீட்டில் பழைய கட்டை பேக்காக தான் எடுத்து 2 பீஸாக நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. நான் 2 பீஸ் போல் கட் பண்ணி எடுத்துருக்கேன். நீங்களே பாருங்கள். இந்த கட்டை பேக் நீங்கள் சைடில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜுக்குள்ளே ஸ்டாண்டு மாறக்குள்ளே நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஸ்டாண்டு சைஸ்க்கு நம்ம கட்டை பேக்கை கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டாண்டை சைடில் வச்சுட்டு ஒரு பீஸ் கட்டை பேக் எடுத்து வச்சுட்டு அது மேலால் நீங்கள் ஸ்டாண்டு வச்சுக்கோங்க. இது போல் நீங்கள் வச்சு விட்ட பின்னாடி கூடவே நீங்கள் சிதற வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் இதோட சைஸ்க்கு ஏற்ற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்க. இது போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இது போல் உங்ககிட்ட எத்தனை கட்டை பேக் இருந்தாலும் இது போல் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதுக்கப்புறம் கட் பண்ண பீஸை நீங்கள் எடுத்துக்கலாம். நான் மொத்தமாக 2 பீஸ் போல் மட்டும் கட் பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் சைடில் வச்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜுக்கு ஸ்டாண்ட் எடுத்து இல்லையா, அந்த ஸ்டாண்டை நீங்கள் உள்ளே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம கட்டை பேக் கட் பண்ணோம் இல்லையா, அந்த துணியை நீங்கள் இது மேலே வச்சு விட்டுக்கலாங்க. நம்ம கட்டைப்பை வச்சுட்டு அந்த கட்டைப்பை இது போல் நீங்கள் வச்சு விட்டாலே பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் ஃப்ரிட்ஜ் சீட்டில் ஆன்லைனில் காசு கொடுத்து வாங்குவீங்க. அந்த மாதிரி வாங்காமல் இது போல் நீங்கள் துணியால் ஆன எந்த பேக்காக இருந்தாலும் இது போல் நீங்கள் கட் பண்ணி வச்சுக்கலாம். பார்க்கும் நீட்டாக இருக்கும், அழகாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒரு மணி சேவிங் டிப்பாக இருக்கும். இந்த டிப்பு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்மளோட சேனலை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க.